ஹலோ மக்களே, வெல்கம் டு மை டைரி vlog. ரீசெண்டாக நானும் லெவினும் பிச்சாவரம் போயிருந்தோம். பிச்சாவரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. பிச்சாவரத்தை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்காக வேறு லெவலாக ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. நம்ம சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இப்போ பிச்சாவரம் பற்றி நம்ம பார்க்கலாம். சிதம்பரத்துலேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கடலூர் மாவட்டம் கிள்ளை என்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு இந்த பிச்சாவரம் காடு தான் உலகிலேயே மிகப்பெரிய 2வது சதுப்பு நில காடு. ஆமா மக்களே, உலகத்திலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அது நமக்கு அவ்வளவு ஒரு பெருமையான விஷயம். ஓகே மக்களே, சிதம்பரத்துல உள்ள அந்த பிச்சாவரத்தை எப்படி சுத்தி பார்க்கலாம், அங்க என்னென்ன இருக்கு, எவ்வளவு செலவாகும், அது எப்படி உருவாச்சு, எல்லா கதையும் நம்ம டீட்டெயிலா உள்ள வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் சென்னையிலேருந்து பிச்சாவரம் பைக்லேயே போயிட்டோம். மார்னிங் 9 o'clock சென்னையிலேருந்து கிளம்பணும். ஈவினிங் 2:30க்கு தான் நாங்கள் பிச்சாவரம் ரீச் ஆனோம். போனோடனே பயங்கர பசி. நாங்கள் சாப்பாடு சாப்பிடலான்னு போனோம். கொஞ்சம் லேட் ஆனதுனால சரி ஓகே நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட்டும் ஜூஸும் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் போயிட்டோம். வேக்சின் போட்டிருந்தா மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க வரப்போ கண்டிப்பா வேக்சின் சர்டிபிகேட் நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ போட்டிங்க்கு எவ்வளவு டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 4 பேர் போற போட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 400 ரூபாய் வாங்குறாங்க. அதுல நீங்க 4 பேர் போனாலும் போலாம், 2 பேர் போனாலும் போலாம், 1 பேர் போனாலும் போலாம். ஆனா 4 பேர் போட்டுக்கு 400 ரூபாய், அதுதான் மினிமம். அது கம்மியா டிக்கெட் இங்க கிடையாது. நாங்க 2 பேர் போனோம். நாங்க 400 ரூபாய் கொடுத்துட்டு தான் நாங்க 2 பேர் போனோம். இப்ப உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. துடுப்பு போட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு டூரிசம் டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மோட்டார் போட் இருக்கு, அந்த போட் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போறது பாத்தீங்கன்னா துடுப்பு போட்டு. பிச்சாவரம் சதுப்பு நில காடு போட் ஏற போறோம். ஹாய், கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு. நேரு பேக் வச்சிரு உள்ள. வா வா, பயப்படாத. உள்ள வா, பயப்படாத பயப்படாத, வா. பார்த்தாலே பயமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. பார்க்கவே இல்லவே மூஞ்சில பயத்தை பாருங்க. நீ என்ன பயப்படுறியா இல்ல கேள்வி கேட்கிறியா? மைண்ட்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் டேஸ் வருவோம்ல அந்த மாதிரி. செம்மையா இருக்குடா. இந்த சதுப்பு நில காடு பாத்தீங்கன்னா 2800 ஏக்கர் பரப்பளவு கொண்டதா. இத பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்படின்னா பிரம்மாண்டமா இருக்கு. அப்படியே பறந்து விரிந்து ஒரு மாதிரி இருக்கா. அதை பார்த்தோன்னே பயம் வந்துடுது. ஆனா நீங்க போட்ல ஏறி உட்காந்து கொஞ்ச தூரம் போனீங்கன்னா அந்த பயம் எல்லாமே போயிட்டு வேற லெவலா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். செம்மையா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல தான் எங்களுக்கு பயமா இருந்துச்சு, போக போக பயமே இல்லை, செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நீங்களே பாருங்க. தசாவதாரம் படத்துல கல்லை மட்டும் கண்டால் சாங்ல ஒரு சில சீன்லாம் இங்கதான் ஷூட் பண்ணாங்க. நான் பேசணும், என்ன பேசுறதுன்னு தெரியல. இதை பார்த்த பிறகு எனக்கு பேச்சே வரல. ஆனா சூப்பரா இருக்கு, இடம் எல்லாமே வேற லெவலா இருக்கு. இதுவே சூப்பரா இருக்கு. நம்ம போற இடம் எல்லாம் பார்த்தா சொல்லுங்க. அப்படியா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அமைதியா இருக்கு. லெவின் முகத்துல பயம் தெரியுது. பயமே இல்லையா? இங்க பயப்படவே வேணான்ட்டாங்க. உள்ள இருக்காங்களா? நிறைய போட்டு போயிருக்கோம். நீங்க சிதம்பரம் வரைக்கும் வந்துட்டீங்கன்னா சிதம்பரத்துல இருந்து பாத்தீங்கன்னா பிச்சாவரத்துக்கு நிறைய பஸ் இருக்கு. நீங்க பஸ் வழியாவே பாத்தீங்கன்னா பிச்சாவரம் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்ல பைக்ல கார்ல வந்தீங்கன்னா நீங்க டைரக்டா மேப் போட்டு பிச்சாவரத்துக்கே நீங்க போயிடலாம். அப்படியே ஸ்லோ, அப்படியே காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு.
இந்த அனகொண்டா படத்துல வர அது மாதிரி இருக்குல்ல. அண்ணா நீங்க அந்த படம் எடுத்தப்பலாம் நீங்க இங்க இருந்தீங்களா? நாங்க எல்லாமே அருமரம் இருந்தோம். தசாவதாரம் எடுத்தப்பலாம் இருந்தீங்க. அப்புறம் விஷால் கூட துப்பரவன் கூட இங்க இருந்தோம். அதுக்கு அப்புறம் சிம்ரன் திரிஷா பண்ணாங்க. சிம்ரன் திரிஷா அது தெரியலையே. இப்போ ஒரு படம் தான பொன்னியின் செல்வன். அது இங்க தான் இது பண்ணாங்க. மட்டும் மோதிக்க போதே. கை மட்டும் உள்ள வச்சு. கை உள்ள. மீனாட்சி கை எங்க பாரு. ப்ரோ எங்க ப்ரோ மடியில உட்றறோம். ஏன் மடியில ஒரு வாரம் கை சைடுல வச்சீங்கன்னா போர்ட் உள்ள வச்சீங்க. எதனா ஒரு வாரம் நல்லா இருக்கு. கை உள்ள வச்சீங்க. நீ இப்பதான் போறோம். என்னோட ஹைட்டுக்கு தான் எதுமே இருக்காது. அது ஆட்டோ ஃபோக்கஸ் மேல. நல்லா இருக்குல்லடா. இதெல்லாம் ஃபுல்லா நேச்சுரல். இந்த பிச்சாவர காடு பார்த்தீங்கன்னா கடல்ல ஒட்டி தான் இருக்கு. கடல் நீர் மட்டம் வந்து உயர்றப்போ வந்து இந்த இடத்துல இந்த பிச்சாவர காட்டுலயும் வந்து தண்ணி வந்து உயருமா. கடல் நீர் மட்டம் வந்து கம்மியாகிறப்போ இங்கேயே வந்து தண்ணி வந்து கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி அந்த போட் ஓட்டுற அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த சுத்தி இந்த தாவரம் இருக்கு இல்லையா, இது பேர் தான் வந்து அலையாத்தி தாவரம். அதாவது எப்போதுமே ஈரமா இருக்குல்ல, இதை வந்து சதுப்பு நில காடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சதுப்பு நில காடுல தான் வந்து இந்த அலையாத்தி தாவரம் வந்து வளருமா. அதனாலதான் வந்து இந்த இடத்துக்கு வந்து சதுப்பு நில காடு, அப்படி இல்லைன்னா வந்து அலையாத்தி காடு, அப்படி இல்லைன்னா மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாம்புலாம் இருக்குமா? நாங்க தண்ணி பாம்பு இருக்கும், விஷ பாம்பு இருக்கும். ஏன்னா சால்ட் வாட்டர்ல இருக்கு. தண்ணி பாம்பு மட்டும் இருக்கும். ஆமா இருக்கும். இவ்வளவு தண்ணி இருக்கு, கண்டிப்பா இருக்கும் பாம்பு. சூப்பரா இருக்கு. நீ உட்காரலவே நினைக்கிறேன். வேணாம். ஏன்டா பயப்படுற? பயப்படலாம் இல்ல. சரி ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறேன்ல அப்படிதான் இருக்கும். ஒரு ரெண்டாவது முன்னாடி வந்துட்டா தெரியாது. எதுவும் என்ன சொல்றீங்க? இங்க பிச்சாவரத்துல பயப்பட வேண்டாம். காடு தான் யோசிக்கிறாங்க. மத்தபடி இங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இங்க உள்ள ஃப்ரண்ட்ல வந்து போட்டுக்குன்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுப்பீங்க இல்லையா, அந்த டிக்கெட் காசுக்கு மட்டுமே வந்து நீங்க சுத்தி பாருங்க. உள்ள யாராவது வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போறோம், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுங்க போலாமா அப்படிலாம் கேட்டா வந்து நீங்க போக வேண்டாம். கொடுத்த காசுக்கு மட்டும் ஃப்ரண்ட்ல டிக்கெட் எடுத்ததுக்கு மட்டும் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு நீங்க வந்து ரிட்டர்ன் வந்துருங்க. இங்க பிச்சாவரத்துல பாத்தீங்கன்னா அதிகமா எதுவுமே செலவாகாது. நீங்க போட்டுக்கு அமௌண்ட் கொடுப்பீங்க, சாப்பாடு ஏதாவது வேணும்னா வாங்கி சாப்பிடுவீங்க, அவ்வளவுதான். மற்றபடி வந்து வேற எக்ஸ்ட்ரா செலவு வந்து இங்க எதுவுமே ஆகாது. அலையை வந்து கட்டுப்படுத்துறதுனால இந்த காட்டை பார்த்தீங்கன்னா அலையாத்தி காடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுனாமி, வெள்ளம், புயல் எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து பெரிய அளவு பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அலையாத்தி மரம் வந்து இதை வந்து கட்டுப்படுத்திடுது. அதனாலேயே வந்து இது வந்து அலையாத்தி காடா இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. இங்க உள்ள மக்களுக்கு வந்து வாழ்வாதாரமா பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்க வந்து மீன் பிடிக்கிறதும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து சொன்ன இடம் இல்ல, இது நம்ம வந்த இடம் தானே. இன்னொரு ரூட் இருக்கு. வேற ரூட். நெக்ஸ்ட் ரூட் வந்து நாங்க வந்த இடமே சூப்பரா இருக்கு. இதான ஆழமே கிடையாது, ரொம்ப ஆழம் கம்மி. 3 அடி தோ போட்டுக்கலாம்னா. எதுக்கு அது மஞ்சள் சேரி போட்டுருக்காங்க? அலை போட்டுருக்காங்க. நண்டு ஃபுல்லா நண்டு இருக்குமா? 5 மணிக்கு முன்ன க்ளோஸ் பண்றது போட்டிங். அப்புறம் அவங்க பிடிக்கணும்ல. இதெல்லாம் கிராமம் உள்ள நண்டு பிடிக்க வந்துருவாங்க. நண்டு மீன் எல்லாம் பிடிக்கணும். இது நல்லா இருக்குமா இந்த நண்டு? இங்க எடுக்கிற நண்டு டேஸ்ட் அதிகமா இருக்கும், காசு அதிகம். ஆனா இது சொல்றாங்க கடல் நண்டு தான். கடல் நண்டு வேற. கடல் நண்டு செத்து போயிடும். இது சாவாது. செத்துட்டா மவுஸ் கிடையாது. 1 கிலோலாம் ஒரு நண்டு இருந்துச்சுன்னா 1800 1900 போகும். நல்லா இருக்கு. வீடியோ சூப்பரா இருக்கு. வேற லெவலா இருக்கு. செமையா இருக்கு. இதுதான் பிச்சாவர காடு, மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட். செம்மையா இருக்குல்ல வேன், வேற லெவலா இருக்குல்ல. இந்த பிச்சாவர காட்டுல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வந்து நிறைய தீவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து, அதாவது சிற்றின பறவை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பறவை பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போகுமா. இங்க வந்து நார்மல் போட் எல்லாம் வந்து உங்களுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. அதாவது நம்மளே பெடல் பண்ணிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி போட் எல்லாம் வந்து இங்க அலோ பண்ண மாட்டாங்க. துடுப்பு போட், அதாவது வந்து இப்போ போறோம்ல இந்த மாதிரி போட்ல நம்ம கூட வந்து ஓட்டிட்டு ஆள் வருவாங்கல்ல, அதை மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து இது நிறைய கிணல் இருக்கு, நம்ம எங்கேயாவது போய் உள்ள போய் மாட்டிப்போம், மாட்டினா திரும்ப வரவே முடியாது. அவ்வளோ பெரிய இடமா இது. ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு இன்னொரு இடத்துல இருந்து வெளியே வர அளவு ஈஸி கிடையாது. இப்போ இங்கேயும் ஓட்டி ஓட்டி பழக்கம் உள்ளவங்க ஈஸியா வந்துருவாங்க இல்லையா, அதனால வந்து இங்க பழக்கம் உள்ளவங்க மட்டும்தான் வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க. பொது ஆளுங்க வந்து நம்மளை கூட்டிட்டு போக முடியாது. நம்மளும் வந்து தனியா வந்து இங்க போகவே முடியாது.
ஏன் பேசணும் அப்பதான் வந்து கவர்ல வரணும்ல. எனக்கு பேச மைண்டே இல்ல. அழகா இருக்கா இடம்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கறதுனால எனக்கு பேச வார்த்தையே வரல. அந்த இடத்தையே பார்த்து நான் ரசிச்சிட்டு இருக்கேன். செம்ம அழகா இருக்கு, வேற லெவலா இருக்கு. சைட்ல எவ்வளவு நண்டு போகுது பாத்தியா லெவின்? செம்மையா நிறைய நண்டு போகுது சைட்ல, வேற லெவலா இருக்கு. எங்க இருக்கு ஒருத்தர் கூட தெரிய மாட்டாங்க கண்ணுல. பயமே இல்லாம உட்காந்துருக்கு. வந்து 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 வரு ஃபுல்லா நண்டு நிறைய இருக்கு. ஆமா ஃபுல்லா நண்டு தான். பிச்சாவர காடு. ஃபைனலி ஆமா ஃபைனலி ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல ஃபர்ஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம் இல்ல? இன்னும் நிறைய இடம் இருக்கு, பார்க்கலாம் போக போக. இன்னும் பூமுகார், அப்புறம் நெக்ஸ்ட் தரங்கம்பாடி. ஆமா நான் போனோம். பூமுகார், தரங்கம்பாடி, காரைக்கால், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி அப்படியே போறோம். எல்லாருமே கண்டிப்பா பிச்சவாரம் வாங்க. பிச்சவாரம் வேற லெவலா இருக்கு. இந்த போட்ல நாங்க 2 பேர் தான் போறோம். 400 தான் 2 பேருக்கு. செம்மையா இருக்கு. இல்ல 4 பேருக்கு 4 பேர் வருவாங்களா இதுல? 4 பேர் போலாம். ஆனா வந்து நாங்க 2 பேர் மட்டும் தான் போறோம். வேற யாரையும் சேர்த்துக்கல நாங்க. 4 பேரா வந்தா 4 பேரா போலாம். செம்மையா இருக்கும். நாங்க 2 பேர் வந்ததுனால 2 பேர் போறோம். உண்மையாவே சொல்றோம், செம்மையா இருக்கு இடம். வேற லெவலா இருக்கு இல்ல லெவின்? எல்லாருமே கண்டிப்பா விசிட் பண்ற பிளேஸ் இது. ஆமா சூப்பரா இருக்கு. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னே தெரியல யாருக்குமே. இல்ல எனக்கு தெரியும்டா, எனக்கு சின்ன வயசுலயே தெரியும். உனக்கு தெரியும், சென்னையில இருக்க பையன், அதனால அவனுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் வந்து 4 மணி வரைக்கும் தான் டைமு. நாங்கள் வந்து 3 மணிக்கிட்ட வந்து போட் ஏறினோம். கரெக்டாக 4:10க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரைக்கிட்ட போயிட்டோம். நாங்கள் போன அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 போட் வந்து இந்த சைடு வந்து எங்கள் கூடயே சேர்ந்து அவங்களும் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. நல்லா வந்து ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு தெரியாது இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அக்கா தான் சின்ன வயசுல போயிட்டு வந்து, நான் சின்ன பொண்ணா இருக்கப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருப்பா, அவங்க ஸ்கூல்ல கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து போனதே கிடையாது. ரொம்ப நாளா போகணும்னு ஆசை. இப்போ ஒரு வழியா வந்து அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. வேற லெவலா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் மறக்காம வந்து பிச்சாவரம் போயிட்டு வாங்க. இல்ல அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் தான் ஸ்டார்டிங், கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும். ஊர்ல எங்கன்னா ஒரு கிரவுண்டும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, எதுவுமே கிடையாது அங்க. நம்ம இது மாதிரி இடமே பார்க்க முடியாது சென்னையில. எப்படி இருக்கு? வேற லெவல். ஆமா வேற லெவலா இருக்கு. கரெக்டா மழை பெய்யுற டைம்ல உள்ள வருவீங்களா நீங்க? மழை பெய்யுது. மழை பெய்ஞ்சே வர மாட்டாங்க. மழை பெய்ஞ்சினே தான் வர மாட்டீங்க. கிட்ட போறோம் நாங்க. ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். தலையில இடிச்சிரும். எங்களுக்கு முன்னாடி 2 போட் போகுது. அதுல எல்லாம் ஃபேமிலியோட போறாங்க, 10-15 பேர். நாங்க மட்டும் தான் 2 பேர் போறோம். ஃபேமிலியோட வந்தாலாம் நல்லா எல்லாருமே உட்காந்துக்கலாம். இது எந்த மாதிரி சீசன்ல இங்க நிறைய பேர் வருவாங்க? வர மாதிரி இருந்தா நவம்பர் டிசம்பர். அப்ப கூலா இருக்கும். இப்ப மழை டைம்ல இந்த போட் ஓட்டிட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ஃபிக்ஸட் சேலரி அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரு டைம் வந்து உள்ளே போயிட்டு நம்மளை சுற்றி காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டாங்கன்னா 80 rupees வந்து அவங்களுக்கு கிடைக்குமா. நம்மளோட அந்த வந்து டிக்கெட்லேயே வந்து அது மென்ஷன் ஆகிருக்கு, அந்த போட் ஓட்டுறவங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் வந்து அந்த அண்ணா தான் சொல்லிவிட்டு அதை காட்டினாங்க. நாங்கள் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு வந்து திரும்ப வந்து கிட்ட வந்துட்டோம். ஒரு வழியாக போட்டிங் முடிச்சுட்டு கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான், போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். வேற லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக வாங்க. பிச்சாவரம் போட் ஹவுஸ் only 400. லெவின் அந்த பேக்கை கொடுத்துரு. இல்லைண்ணா இருக்கு. என்ன பிடிக்க, என்ன பிடிக்கிறேன். இதுதான் நாங்க வந்த போட். அங்கதான்டா இருக்கு, பேகுல இருக்கு. பாய் பாய் பிச்சாவரம். ஐ லவ் பிச்சாவரம். ஐ லவ் பிச்சாவரம். எங்க போனாலும் இது ஒண்ணு இருக்குல்ல. லெவினே பேக்லாம் மாட்டிட்டு வேணாண்டா.
டவர் இருக்கு, அது மேலே ஏறி போய் பார்க்கணுன்னா 5 ருபீஸு. மேலே போயிட்டு ஃபுல் வியூவும் பார்க்கலாம். போயிட்டு பார்க்கலாமே இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். இது சுத்தி 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 ஏறணும். ஏறிடும் அளவி. ஐயோ என்னடா வயசாயிடுச்சு, மூச்சு வாங்குது. ஐயோ மயக்கம் ஆரம்பிக்கலடா. சுத்தி 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 ஏறணும். மாடியில வந்து பார்த்தா ஃபுல் வியூவும் அப்படியே தெரியும். வேற லெவலா இருக்கு, வேற லெவலா இருக்கு. மாடியில வந்து பார்த்தா அந்த வழியா தான் வந்தோம். அந்த வழியா வந்துட்டு இப்படி டிக்கெட் எடுத்துட்டு இப்படி போட்டி எந்த சைட் போனோம் தான் மறந்துட்டோம். எங்க போனோம்? இங்க போனோம். அது உள்ள போயிட்டு இந்த ஒன்னு தனியா இருக்கு பாத்தீங்களா, அந்த கார்ல சுத்திட்டு இப்படி வரணும். போலாமா? ஒரே ஒரு ட்ரிப்பு, 2 பேரும் வந்து நூடுல்ஸ் 300லாம் இல்லடா, 200க்குள்ளதான் இருக்கும். அவ்வளோதான் மக்களே, நாங்கள் வந்து பிச்சாவரம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டோம். பிச்சாவரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ல வந்து உங்களோட கருத்தை வந்து பதிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டோம். பிச்சாவரம் போட் ஹவுஸ் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு அந்த ஹோட்டல். அந்த ஹோட்டலோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்மளோட குக் வித் பார்ட்னர் சேனலில் வரும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.